யோயாக்கீமுடைய பிரேதம். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து இதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழியப் பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினது ஏதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்துவிடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களினிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து, அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்குச் சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினியால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டது. யோயாக்கீம் யூதா தேசத்திற்கு மாத்திரமே ராஜாவாயிருக்கிறார். கர்த்தரோ ராஜாதி ராஜாவாகவும் சர்வலோகத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தருடைய வார்த்தைகளை யோயாக்கீம் சுட்டெரித்து போட்டான். யோயாக்கீம் கர்த்தர் மீதும் அவருடைய வார்த்தைகளின் மீதும் கோபப்பட்டான். யோயாக்கீம் எரித்த புஸ்தக சுருளில் அவனுக்கு விரோதமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து அதில் இருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்றும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எரேமியாவுக்கு வெளிப்படுத்தினார். எரேமியாவின் வாய் இந்த வார்த்தைகளை சொன்னபோது பாரூக்கின் கைகள் இந்த வார்த்தைகளை புஸ்தக சுருளில் எழுதிற்று. புஸ்தக சுருளில் தனக்கு விரோதமான வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பதினால் யோயாக்கீம் ராஜா கோபப்பட்டு அந்த புஸ்தக சுருளை எரித்து போட்டான். அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் எரேமியாவை யோயாக்கீமிடம் கேட்கச் சொல்லுகிறார். கர்த்தரும் அவருடைய ஊழியக்காரர்களும் சத்தியத்தை பேசுகிறார்கள். இதனால் அவர்கள் பாவிகளுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். யூதா தேசத்திற்கும் யோயாக்கீம் ராஜாவுக்கும் வரப்போகிற அழிவை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த அழிவுக்கு யோயாக்கீமால் தப்பித்துக் கொள்ள முடியாது. தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் யோயாக்கீமின் மீதும் அவனுடைய குடும்பத்தின் மீதும் வருகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கைகளின் மூலமாக யோயாக்கீமுக்கு முதலாவதாக தண்டனை வருகிறது. யோயாக்கீம் பட்டயத்தினால் செத்துப்போவான். இந்த சம்பவம் நடைபெற்ற ஒரு சில வாரங்களுக்கு பின்பு அவனுடைய குமாரன் சிங்காசனத்தில் இருந்து கீழே தள்ளப்படுவான். அவனுடைய ராஜ வஸ்திரத்துக்கு பதிலாக அவனுக்கு சிறையிருப்பின் வஸ்திரம் உடுத்தப்படும். யோயாக்கீம் வம்சத்தில் தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். யோயாக்கீமுக்கும் அகால மரணம் உண்டாகும். அவனுடைய பிரேதத்தை நல்லடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒருவரும் இருக்க மாட்டார்கள். கழுதையின் பிரேதத்தை குழியிலே தள்ளுவது போல யோயாக்கீமின் பிரேதத்தை பகலின் உஷ்ணத்திற்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடுவார்கள். யோயாக்கீமின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது போல அவனுடைய சந்ததியின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். யோயாக்கீமின் பிரபுக்கள் ராஜாவுக்கு உடந்தையாய் இருந்து அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் பங்காளிகளாய் இருந்தார்கள். ஆகையினால் கர்த்தர் யோயாக்கீமின் பிரபுக்களிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரிப்பார். பிரபுக்கள் யோயாக்கீம் ராஜாவுடைய பாவத்திற்காக தண்டிக்கப்படவில்லை. பிரபுக்கள் தங்களுடைய சொந்த பாவங்களுக்காகவே தண்டிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் யோயாக்கீமின் ராஜாவின் மீதும் யூதா மனுஷர் மேலும் தீங்குகள் வரும் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டாலும்
கர்த்தர் அவர்கள் மீது வரும் என்று சொன்ன தீங்குகள் எல்லாவற்றையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவார். யூதாவின் மனுஷரால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது. யூதாவின் மனுஷர் மாத்திரமல்ல, பாவம் செய்கிற எந்த மனுஷனானாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாது. எரேமியா கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு என்னும் சம்பிரதியிடம் கொடுக்கிறான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அக்கினினால் சுட்டெரித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதுகிறான். எரேமியா சொன்ன வார்த்தைகளை மாத்திரமல்ல, அவைகளுக்கு ஒத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டு புஸ்தக சுருளிலே எழுதப்படுகிறது. யூதா தேசத்தின் மீது இன்னும் புதிய நியாய தீர்ப்புகள் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நடந்ததினால் அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாய் சூடேற்றப்பட்டது போல கர்த்தருடைய கோபம் யூதா மனுஷருக்கு விரோதமாக 7 மடங்கு அதிகரிக்கிறது. இதன் நிமித்தமாய் கர்த்தர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளுக்கு ஒத்த வார்த்தைகள் புஸ்தக சுருளிலே சேர்க்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே யூதா மனுஷர் மீது கர்த்தர் நியமித்திருக்கிற நியாய தீர்ப்பின் வார்த்தைகளாகும். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான். அவன் இந்த தேசத்தை அழித்து இதில் இருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான். தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரிப்பேன். அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமல் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன். யோயாக்கீம் அக்கினியில் சுட்டெரித்த புஸ்தக சுருளுக்கு பதிலாக எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை பாரூக்கிடம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளை அதில் எழுதுமாறு கூறுகிறார். இந்த சுருளில் ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகளும் இன்னும் அவைகளுக்கொத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது.